السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனும் தான் வசிக்கக்கூடிய இடம் தனக்கு மிகவும் வசதியானதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகைக்கு எடுக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீடு தான் வாழ்வதற்கு ஏற்ற வசதிகளை கொண்டதாக இருக்க வேண்டும், வெளிச்சமானதாக இருக்க வேண்டும், காற்றோட்டமானதாக இருக்க வேண்டும், போதிய இட வசதி உள்ளதாக இருக்க வேண்டும், சமையலறை ஓரளவு விசாலமாக, படுக்கை அறை காற்றோட்டமாக, இப்படி ஒவ்வொரு மனிதனும் அது சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் அது தன்னுடைய வசதிக்கு ஏற்ப இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதோடு சேர்த்து அந்த வீட்டில் தனக்கு பிரியமானவர்கள் தன்னோடு சேர்ந்து வசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். வசதியான வீடு ஆனால் மனைவி தன்னோடு இல்லை, வசதியான வீடு ஆனால் கணவன் தன்னோடு இல்லை, வசதியான வீடு பிள்ளைகள் எல்லாம் ஹாஸ்டலில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் ஒரு நிம்மதியான சூழலை மனிதனுக்கு உருவாக்கி தராது. வசதியாகவும் இருக்க வேண்டும், தன்னுடைய நேசத்திற்குரிய தனக்கு விருப்பமானவர்கள் தன்னோடு இருக்க வேண்டும் என்று. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீங்கள் வீட்டை விட்டு விடுங்கள், பயணம் செய்கிறோம், சில மணி நேரத்தில் அந்த பேருந்து அல்லது அந்த ரயிலை விட்டு இறங்கிவிடப் போகிறோம். அந்த இருக்கை கூட தனக்கு வசதியானதாக, கால் பகுதியில கொஞ்சம் மேடான பகுதி, அந்த மாதிரி சீட்டு பஸ்ல கிடைச்சிருச்சுன்னா இறங்குற வரைக்கும் அது ஒரு தலைவலி. 2 குண்டு மனிதர்களுக்கு மத்தியில் 3 பேர் சீட்டில் நடுவில் நாம் மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னால் பஸ்ஸை விட்டு இறங்குற வரைக்கும் அது ஒரு வகையான தலைவலி. சில மணி நேரம் அல்லது சில நிமிடம் பயணம் செய்யக்கூடிய ஒரு வாகனம் கூட தனக்கு ஏற்றதாக, தனக்கு சௌகரியமானதாக, தன்னோடு தனக்கு விருப்பமானவர்கள் அருகில் பயணிக்க வேண்டும் என்பதாக மனிதன் விரும்புகிறார். தவறு இல்லை. அன்பானவர்களே, தற்காலிகமான ஏற்பாடுகளே வசதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம், மரணத்திற்கு பிறகு நிலையான ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அங்கு நமக்கு கிடைக்கக்கூடிய தங்குமிடம் வசதியானதாக இருக்க வேண்டும், நமக்கு விருப்பமானவர்களோடு நாம் அந்த சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நாம் செய்திருக்கக்கூடிய முயற்சி என்ன? என்றாவது இதை பற்றி நாம் யோசித்திருக்கிறோமா, ஆசைப்பட்டிருக்கிறோமா என்ற கேள்வியை நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். யாராவது கேட்டிருப்போமா? என் வீடு வெளிச்சமா இருக்கணும், என் ரூம் காற்றோட்டமா இருக்கணும், இப்படி யோசிக்கக்கூடிய நான் என்னுடைய மறுமை எனக்கு நலமானதாக வளமானதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றால் ஆசைப்படுவது அவசியம். அந்த வகையில் நாம் சொர்க்கத்திற்கும் செல்ல வேண்டும். அந்த சொர்க்கத்தில் நமக்கு மிக பிரியமானவர்களாகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். இந்த ஆசை யாருக்காவது வந்திருக்குமா? ஆசை வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்காக நாம் செய்ய வேண்டிய முயற்சிகள் என்னென்ன? இது தொடர்பான சில தகவல்களைத்தான் சுவனத்தில் நபிகளாருடன் என்ற தலைப்பின் கீழ் சுருக்கமான சில செய்திகளை இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் சொர்க்கத்தில் இருப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்னால் அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது,
இது ஒரு தனி தலைப்பாக பேச வேண்டிய அளவிற்கு திருக்குரானிலும் ஹதீஸிலும் ஏராளமான தகவல்கள் நிரம்பி கிடக்கின்றன. ஆனாலும் புரிந்து கொள்வதற்காக ஒரே ஒரு செய்தி, புகாரியில் இடம்பெறக்கூடிய 3250வது செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? ஒரு சாட்டையுடைய அளவு எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட கணம், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீளம். ஒரு சாட்டையை வைப்பதற்கான சொர்க்கத்தில் நமக்கு தேவைப்படக்கூடிய இடம் இருக்கிறது அல்லவா? சொர்க்கத்துல ஒரு சாட்டையை வைப்பதற்கு என்ன அளவு இடம் தேவைப்படுமோ அந்த இடத்துடைய மதிப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட சொர்க்கத்தில் ஒரு சாட்டையை வைப்பதற்கு தேவைப்படக்கூடிய அந்த சிறிய இடம் உயர்ந்தது. இதை விட சுருக்கமாக சொர்க்கத்தின் மதிப்பை வேறு யாரால் சொல்ல முடியும்? ஒரு சாட்டையை வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இடம் தேவைப்படுமோ அந்த இடம் சுவனத்தில் எந்த அளவு மதிப்பு மிக்கது? இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் ஒரு மனிதனுக்கு கிடைப்பதை விட சிறந்தது. அப்படிப்பட்ட சிறந்த உயர்ந்த உன்னதமான அந்த சொர்க்கமும் நமக்கு கிடைக்கிறது. அதில் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக இருக்கவும் போகிறோம் என்றால் இதை விட பெரிய பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும்? அந்த பாக்கியத்தை பெறுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன? எளிமையாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பானவர்களே, திருக்குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 68வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறார். மிக மிக எளிமையாக, இதை விட எளிமையாக யாராலும் சொல்ல முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் பேசி காட்டுகிறார். அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் யார் கட்டுப்படுகிறார்களோ மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹுவுக்கும் அவருடைய தூதருக்கும் யார் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் நபிமார்கள், உண்மையாளர்கள், உயிர் தியாகிகள் என்று சொல்லப்படும் சுஹதாக்கள் மற்றும் நல்லோர்கள் ஆகியோரோடு மறுமையில் இருப்பார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! முதலில் நபிமார்கள் நமக்கு நெருக்கமாக இருப்பார்கள், பிறகு உண்மையாளர்கள் நமக்கு நெருக்கமாக இருப்பார்கள், பிறகு ஷஹீதுகள் நமக்கு நெருக்கமாக இருப்பார்கள், பிறகு நல்லோர்கள் நமக்கு நெருக்கமாக இருப்பார்கள். யாருக்கு? யார் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு. ஒவ்வொருவரும் நம்முடைய செயல்பாடுகளில் நாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோமா, ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோமா என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் அப்படி நடந்தால்தான் மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மற்ற நன்மக்களோடு நெருக்கமான நிலையில் நாம் சுவனத்தில் இருக்க முடியும். இந்த ஆசை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, யாரெல்லாம் இந்த சூழலை எதிர்பார்க்கிறோமோ அவர்கள் அனைவரும் அவசியம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். அன்பானவர்களே, இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், சில வழிமுறைகளை நாம் கடைபிடிப்பதன் மூலமாக மறுமையில் சொர்க்கத்திலும் இருக்க முடியும், நபிகளாருக்கு நெருக்கமாகவும் இருக்க முடியும். அதில் ஒரு செய்தியாக அன்பானவர்களே, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5142வது செய்தி. அந்த செய்தியை அறிவதற்கு முன்பு அதன் அவசியத்தை அறிவது அவசியமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தில் யாரோடு அவர்கள் நெருக்கமாக இருப்பார்கள் என்பதற்கு சொல்லக்கூடிய ஒரு வழி, நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது நமக்கு நேசம் இருக்கிறது என்று சொன்னால் அது பல வகைகளில் வெளிப்படும். நம்முடைய சொல்லில் வெளிப்படும், நம்முடைய செயலில் வெளிப்படும், நம்முடைய நடை உடை பாவனைகளில் அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்பது. அல்லாஹ் எந்த அளவுக்கு அந்த செயலை உயர்ந்ததாக சொல்லுகிறான்.
33வது அத்தியாயத்துடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த முஹம்மத் முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர். ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த தரத்தில் வைத்து நேசிக்க வேண்டும்? தன்னுடைய உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த அளவிற்கு நபி மீது இஸ்லாத்தின் பார்வையில் நேசம் கொள்வது உயர்ந்த அமல். அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றாங்க, புகாரில 15வது ஹதீஸ்ல பார்க்கிறோம், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிஹி வ வலதிஹி லிவாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். உங்கள் பெற்றோர்களை விட, உங்கள் பிள்ளைகளை விட, உலக மக்கள் அனைவரையும் விட நான் உங்களுக்கு நேசத்திற்கு உரியவனாக ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் முஃமின். இல்லைன்னா லா யுமினு, நீங்க முஃமினே இல்லை. அப்படி நம்ம ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோமா? நம்ம பெற்றவங்களை விட, பிள்ளைகளை விட, உலக மக்கள் அனைவரையும் விட உயர்ந்த தரத்தில் உயிரை விட மேலாக வைத்து மதிக்கப்பட வேண்டிய, நேசிக்கப்பட வேண்டிய உன்னத மனிதர், உத்தம மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நேசிச்சா அதுக்கு என்ன பரிசு கிடைக்கும்? அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5142வது செய்தி. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பள்ளிவாசலை விட்டு வெளியேறினோம். பள்ளிவாசலை விட்டு எல்லாரும் மொத்தமா நபிகளாரோடு வெளியே வந்தோம். அப்பொழுது ஒரு மனிதர் எங்களுக்கு எதிரே வந்து, யா ரசூலல்லாஹ், கியாமத்து நாள் எப்பொழுது வரும் என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த நாளுக்காக நீ ஏதாவது தயார் செய்து வைத்திருக்கிறாயா? அந்த மனிதரை பார்த்து அந்த மனிதர் நபிகளாரிடம் கேட்கிறார், கியாமத் எப்பொழுது வரும்? நபிகளார் அந்த மனிதரிடம் கேட்கிறார்கள், அதற்காக நீ என்னப்பா ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்க? ஏதாவது நல்ல அமல்கள் செஞ்சு வச்சிருக்கிறியா? அந்த மனிதர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், பெரிய அளவிற்கு தொழுகையோ, நோன்பையோ, தான தர்மத்தையோ பெரிய அளவுக்கெல்லாம் நான் சேமிச்சு வைக்கல. ஆனால் அல்லாஹுடைய அவனுடைய தூதருடைய நேசம் என்னுடைய உள்ளத்தில் நிரம்பி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பாய் என்று பதில் சொன்னார்கள். அந்த மனிதர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய நேசமும் அவனுடைய தூதருடைய நேசமும் தான் என்கிட்ட இருக்கு, மற்றபடி நான் பெரிய அமல் எல்லாம் ஒன்றும் செய்யல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பாய். கட்சி தலைவரை நேசிக்கிறவன், கட்சி தலைவன் எங்கு இருப்பானோ இவனும் அங்கு இருப்பான். சினிமா கூத்தாடியை நேசிக்கிறவன் அவன் எங்க இருப்பானோ அவனோடு இவன் இருப்பான். அன்பிற்குரியவர்களே, விலை கொடுத்து ஓட்டு வாங்குபவனை நேசிப்பவன் அவன் எங்கு இருப்பானோ அவனுடைய காதலன் அங்கே இருப்பான். யார் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார்களோ அவர்களோடு மறுமையில் இவரும் இருப்பார். அவர்களுடைய தங்குமிடம் அழகிய தங்குமிடம் சொர்க்கம். அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தால் சொர்க்கம் நிச்சயம் என்பதும் தெளிவாகி விடுகிறது. அந்த சொர்க்கத்தில் நபிகளாரோடு நெருக்கமாக இருப்போம் என்பதும் உறுதியாகி விடுகிறது. இதைதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறார். அன்பானவர்களே, அடுத்த வழி, முதல் வழி அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுவது, நபிகளாரோடு சொர்க்கத்தில் இருப்பதற்கு முதல் வழி. இரண்டாவது வழி நபிகளாரை நேசிப்பது. மூன்றாவது வழி நம்முடைய சஜிதாக்களை அதிகப்படுத்துவது. சுருக்கமாக சொன்னால் தொழுகையில் சரியான பேணுதலோடு இருப்பது. இது எப்படிப்பட்ட கூலியை பெற்றுத்தரும்? தொழுகையை கடைபிடிப்பவருக்கு என்னெல்லாம் வெகுமதிகள் கிடைக்கும் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமான சுப செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றோடு சேர்த்து கூடுதல் அன்பளிப்பு, கூடுதல் வெகுமதி, கூடுதல் பரிசு என்ன தெரியுமா? அன்பானவர்களே, ரபியா இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு சஹாபி, அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகைக்காக எழுந்திருக்கும் பொழுது அவர்கள் இயற்கை தேவையை நிறைவேற்றி விட்டு வந்து தூய்மை செய்து கொள்வதற்காகவும் ஒது செய்து கொள்வதற்காகவும் நான் தண்ணீரை எடுத்து வைத்து நபிகளாருக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன்.
அல்லாஹ்வுடைய தூதர் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக எழுந்திருக்கிறாங்க, இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்காக சென்றிருக்கிறார்கள். வந்த உடனே அவங்க தூய்மை செய்து கொள்வதற்கும் பிறகு ஒது செய்வதற்கும் தண்ணீர் எடுத்து வச்சுக்கிட்டு நான் ரெடியா நின்றேன். என்னுடைய இந்த செயலை பார்த்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏதாவது கேளு, உனக்கு என்ன வேணும்? தன்னுடைய தூக்கத்தை தொலைத்து விட்டு நபிகளாருடைய தேவைக்காக தண்ணீரை வைத்துக் கொண்டு எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அவரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உனக்கு என்னப்பா வேணும், ஏதாவது கேளு. ரபியா இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல கேட்டேன், யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும், வேற ஏதாவது கேளு. மறுபடியும் நான் சொன்னேன், சுவனத்தில் உங்களோடு இருக்க வேண்டும். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஜிதாக்களை அதிகப்படுத்துவதன் மூலம் நீ விரும்பியதை பெற்றுக்கொள். சொர்க்கத்துல என்னோட இருக்கலாம், அதுக்கு என்ன வழி? சஜிதாக்களை அதிகப்படுத்து, தொழுகையை கரெக்டா நிறைவேற்று அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் இலக்கிய நயமாக சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, மிக சாதாரணமாக நாம் தொழுகையை விடுவதில் கவனக்குறைவை கையாண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு எவ்வளவு பெரியது தெரியுமா? சுவனத்தில் நபிகளாரோடு இருப்போம் என்ற வாசகம் சுவனம் உறுதி என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. அதில் நபிகளாரோடு இருப்போம் என்ற சுப செய்தியையும் சொல்லுகிறது. தொழுகையை சரிவர நிறைவேற்றுவதன் மூலமாக எவ்வளவு எளிமையான வழி, எவ்வளவு எளிமையான வழி. அன்பானவர்களை, நாங்கள் தொழுகிறோமே, பலருடைய வாதம், நாங்க கரெக்டா தொழுகிறோமே. இஸ்லாத்தை பொறுத்தவரை தொழுக வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருப்பது போன்று சரியாக தொழுக வேண்டும். அது என்ன சரியாக தொழுவது? புகாரில் இடம்பெறக்கூடிய 631வது ஹதீஸ் அதற்கு நமக்கு விளக்கமாக அமைந்திருக்கிறது. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுது கொள்ளுங்கள். நான் ஷாஃபி, நான் ஹனஃபி, நான் வாப்பா வீட்டு கூட்டம், நான் அத்தா வீட்டு கூட்டம், நாங்க அப்படித்தான் தொழுதுவோம், எதுவும் அல்லாஹ்விடத்தில் செல்லாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். தொழுகையை சரிவர கடைபிடிப்பதன் மூலம் நபிகளாரோடு சொர்க்கத்தில் இருக்க முடியும். எந்த தொழுகைக்கு அந்த கூலி? நபிகளார் எந்த தொழுகையை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த தொழுகைக்கு. நாங்க சலஃபு, நாங்க விரல அசைக்க மாட்டோம், நாங்க அஹ்லே ஹதீஸ், நாங்க வேற மாதிரி, நீங்க வேற மாதிரி. அன்பார்ந்தவர்களே, மார்க்கத்தை கூறு போட்டு விட்டோம். மறுமையில் நட்டவாளிகளாக ஆகுவதற்குரிய வழியை நாமே தேடிக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய சமூகத்தின் இழிநிலை. சரிவர மார்க்கத்தை பேணுவதன் மூலம், சரிவர தொழுகையை பேணுவதன் மூலம், அந்த தொழுகையை நபி வழி மூலம் பேணுவதன் மூலம் சொர்க்கமும் கிடைக்கும். அந்த சொர்க்கத்தில் நபிகளாருக்கு நெருக்கமான ஒரு இடமும் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அன்பானவர்களே, அடுத்து ஒரு மனிதர் சுவனத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமான இடத்தை பெறுவதற்கான வழியாக இஸ்லாம் சொல்லுவது அனாதைகளை அரவணைத்தல். நிறைய அறிவுரை சொல்றோம், அனாதைகளை பராமரிக்கணும், அனாதைகளை பாதுகாக்கணும், ஒரு தகவலாக சொல்லி கொண்டு செல்கிறோம். யாரெல்லாம் அந்த நிலையில் இருந்தார்களோ இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். தாய் தந்தை இல்லாமல், தன்னை பராமரிக்க யாரும் இல்லாமல், உறவினர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டு, அல்லது தாய் மட்டும் இருக்கிறாள், தந்தை இல்லை, அதனால் தம்முடைய தேவைகள் சரிவர நிறைவேற்றப்படுவதில்லை, தந்தை மட்டும் இருக்கிறார், தாய் இல்லை, அதனால் தன்னை அரவணைத்து அன்பு காட்டி ஆதரித்து பாதுகாத்து பராமரிக்க யாரும் இல்லை என்ற நிலையில் இருக்கிறார்களே, அவர்களிடம் கேட்டால் அந்த வேதனை, அந்த வலி என்னவென்று தெரியும். அப்படிப்பட்ட வேதனையிலும் வலியிலும் இருக்கக்கூடியவர்களை கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம்னு சொல்லி நம்மால் இயன்ற சிறு சிறு உபகாரங்களை கொண்டு அவர்களை பராமரித்து பாதுகாத்தால் அதற்கு என்ன பரிசு தெரியுமா? அன்பானவர்களே, புகாரில் இடம்பெறக்கூடிய 5304வது ஹதீஸில் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனாதையை பராமரித்து பாதுகாப்பவர்களும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம். தன்னுடைய நடுவிரலையும் ஆட்காட்டி விரலையும் இணைத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள்.
நம்மால் எது இயலுமோ முழுமையாக நீங்க அப்படியே ஒரு அனாதையை தத்தெடுத்து கொண்டு அவருடைய எல்லா தேவைகளுக்கும் நீங்களே பொறுப்பெடுத்துக் கொண்டு அப்படி வாய்ப்பு இருந்தால் செய்யலாம், அது வேறு. குறைந்தபட்சம் யார் யாருக்கு எது எது இயலுமோ அதை கொண்டு அனாதைகள் விஷயத்தில், ஆதரவற்றோர் விஷயத்தில், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் விஷயத்தில், பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் விஷயத்தில், உறவினர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டவர்கள் விஷயத்தில் நாம் நடந்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன? சுவனத்தில் நபிகளாரோடு இருக்கக்கூடிய பாக்கியம். அன்பானவர்களே, அடுத்து சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெண்கள் விஷயத்தில் நீங்கள் நல்ல விதமாக நடப்பதன் மூலம், பொதுவாகவே பெண் குழந்தை என்று சொன்னால் மக்களுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. பெற்றுட்டோமே அப்படிங்கிற நிலையில் பல பெற்றோர்கள், மிகச்சில பெற்றோர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் பெண் குழந்தை வேண்டும் என்பதற்காக, அது அரிது. ஆனால் பெரும்பாலான மக்களுடைய நிலை என்ன? இன்று நேற்று அல்ல, அறியாமை காலத்திலேயே இப்படித்தான் இருந்தது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 16வது அத்தியாயம் 58வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவனுடைய முகம், யாருடைய முகம்? உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு யாருக்கு தகவல் சொல்லப்படுகிறதோ அவனுடைய முகம் கருத்து விடுகிறது, அவன் கவலையில் தோய்ந்து போய் விடுகிறான். ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது புஷ்ஷிர, சுப செய்தி என்று சொல்லுகிறான். பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, பெண் குழந்தையை பற்றிய சுப செய்தி, நற்செய்தி அவனுக்கு சொல்லப்படும் பொழுது அவனுடைய முகம் கருத்து, அவன் கவலைக்குள்ளாகி விடுகிறான். அறியாமை காலத்து நோய் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இஸ்லாமியர்களிடமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இல்லைன்னா சொல்ல முடியும். வரவேற்பவர்கள் சொற்பம், வரவேற்காமல் இருப்பவர்கள் அற்பம், அப்படிதான் சொல்லணும். ஏன் அந்த கவலை? பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா அதுக்கு நிறைய வரதட்சணை கொடுக்கணும், நிறைய நகை போடணும், நிறைய செலவு செய்யணும், யாரால முடியும்? அதனால பெண் குழந்தையே வேணாம். அப்படி மீறி பிறந்து விட்டால் அறியாமை கால நடைமுறை என்ன? உயிருடன் புதைப்பது. புகாரியில 2408வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் உங்கள் மீது 7 விஷயங்களை ஹராமாக்கி விட்டார். ஹராம், அதில் 2வது செய்தியாக சொல்லுகிறார்கள், பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பது. இன்று கருவறை சமாதி, கள்ளிப்பால் கலாச்சாரம் ஒழிந்தாலும், ஸ்கேன் என்ன குழந்தைன்னு சொல்லக்கூடாதுங்கிற பலவிதமான கட்டுப்பாடுகள் இருந்தாலும், எல்லாவற்றையும் மீறி பெண் குழந்தைகளை இழிவாக கருதக்கூடிய நோய். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5127வது செய்தி, யார் 2 பெண் பிள்ளைகளை பருவம் அடையும் வரை நல்ல விதமாக வளர்த்து விடுகிறார்களோ அவர்களும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம். அதே போன்று 2 விரல்களை இணைத்து காட்டுகிறார்கள். பருவம் அடைகிற வரைக்கும் தாங்க நம்ம பொறுப்பு, அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய எதற்கும் பெற்றோர்கள் பொறுப்பு அல்ல. என்ன அவங்க பொண்ணு அப்படி பண்ணிட்டாலாமே, என்ன அவர் பொண்ணு அப்படி பண்ணிட்டாலாமே, பருவம் அடைஞ்ச பிறகு நடக்கக்கூடிய அனைத்திற்கும் சம்பந்தப்பட்டவர்கள் தான் பொறுப்பு. மனிதன் என்கிற அடிப்படையில் மனவேதனை இருக்குமே தவிர, மார்க்க ரீதியாக அல்லாஹ்வுடைய தூதர் மிக அழகாக மிக தெளிவாக, பருவமடையும் வரை 2 பெண் பிள்ளைகளை யார் நல்ல விதமாக வளர்த்தெடுத்து விடுகிறார்களோ அவர்களும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம். அதுக்கு பிறகு நடக்கக்கூடியதால நமக்கு எந்த மறுமை நட்டமும் இல்லை. அன்பானவர்களே, இது சரி, இது தவறு, இது ஹராம், இது ஹலால், அழகிய முறையில் எளிமையாக இனிமையாக, ஒரு ராணுவ அதிகாரிமாரெல்லாம் பிள்ளைகள்கிட்ட நடக்கக்கூடாது. நிறைய பேர் அப்படி ஊர் மெச்சுவதற்கு ஒட்டக குர்பானி என்று சொல்லுவார்களே, என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்கன்னு ஊரார் சொல்லணுங்கிறதுக்காக வளர்த்தால் அதில் பயன் இல்லை. என் பிள்ளைங்க உண்மையிலே நல்ல பிள்ளைங்களா இருக்கணுங்கிற நோக்கத்துல அறிவுரை சொல்லி வளர்க்க வேண்டுமே தவிர, ஊர்ல எல்லாரும் சொல்லணும் அவர் பிள்ளைங்க மாதிரி வருமா அப்படிங்கிற ஒரு பேர் எனக்கு வேணும்னு வளர்த்தீங்கன்னா நீங்க அல்லாஹ்வுக்காக வளர்க்கவில்லை. அன்பானவர்களே, நல்ல விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? விளம்பரத்திற்காக யார் தன் பிள்ளைகளை வளர்க்கிறார்களோ அப்படி சொல்லல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல விதமாக வளர்த்தெடுப்பவர்கள், அந்த செயலுக்குரிய கூலி சொர்க்கத்தில் நபிகளாரோடு நெருக்கமான ஒரு நிலை. இறுதியாக அன்பிற்குரியவர்களே,
நல்ல பண்புகள் ஒருவரிடம் இருந்தால் பெரும்பாலும் அவர் சமூகத்தில் பல நெருக்கடிகளை சந்திப்பார். முடிந்தவரை சரியாக இருக்க வேண்டும், முடிந்தவரை நல்லவனாக இருக்க வேண்டும், முடிந்தவரை நல்லவற்றை செய்ய வேண்டும், முடிந்தவரை தீமையை விட்டு விலக வேண்டும் என்று உண்மையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் சமூகத்தில் புறக்கணிக்கப்படுவார்கள், கேலி செய்யப்படுவார்கள், கிண்டல் செய்யப்படுவார்கள், அவமானப்படுத்தப்படுவார்கள், வீண் பழிக்கு ஆளாக்கப்படுவார்கள், அவதூறு பேசப்படுவார்கள், புறம் பேசுவதற்கு பேசு பொருளாக ஆகிவிடுவார்கள். யார் முடிந்தவரை நல்லவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள். அதனால பெரும்பாலான மனிதர்கள் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இருப்பதில்லை. சமூகத்தால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல், சமூகத்தால் ஏற்படக்கூடிய குற்றச்சாட்டுகள், சமூகம் அவர்கள் மீது அள்ளி வீசக்கூடிய சாக்கடை, இதை பார்த்து பயந்து நான் ஏன் நல்லவனா இருக்கணும், எனக்கு எதற்கு நற்பண்பு என்று பெரும்பாலானவர்கள் நல்லவனாக இருக்கிறதா நல்லது என்று தெரிந்தும் கூட நல்லவர்களாக இருப்பதில்லை. ஆனால் நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரராக ஒருவர் இருந்தால் அவருடைய மறுமை நிலை என்ன தெரியுமா? திருமதியில் இடம்பெறக்கூடிய 2018வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யார் நல்ல பண்புகளுடன் இருக்கிறாரோ அவர் எனக்கு மிக நெருக்கமானவராகவும் எனக்கு மிக விருப்பமானவராகவும் மறுமையில் என்னோடு இருப்பவராகவும் இருப்பார். நல்லவனா இருந்தா சமூகம் என்னை நிராகரிக்கிறது என்பதற்காக நல்லவனாக இருக்க மாட்டேன் என்று முடிவு செய்ய போகிறீர்களா? சமூகம் என்னை எப்படி எட்டி மிதித்தால் என்ன, என்னுடைய நோக்கம் மறுமை, என்னுடைய நற்பண்புகளால் நான் மறுமையில் நபிகளாருக்கு நெருக்கமாக இருப்பேன் என்று முடிவு செய்து நல்லவர்களாக இருக்க போகிறீர்களா? அவங்கவுங்க தான் முடிவெடுக்கணும். அன்பானவர்களே, அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பது, நபிகளாரை நேசிப்பது, நம்முடைய சஜிதாக்களை அதிகப்படுத்துவது, அனாதைகளை அரவணைப்பது, பெண் பிள்ளைகளை பருவமடையும் வரை குறைந்தபட்சம் 2 பெண் பிள்ளைகளை நல்ல விதமாக வளர்த்தெடுப்பது, நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரனாக இருப்பது, இந்த தன்மைகளின் மூலமாக நாம் மறுமையில் சுவனத்தில் நபிகளாரோடு நெருக்கமாக இருப்போம் என்று அல்லாஹ் அவனுடைய தூதரும் சொல்லுகிறார்கள். யாருக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்குறுதியின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களெல்லாம் இந்த பண்புகளை நம்மிடத்தில் கொண்டு வந்து அதன் மூலம் வறுமையில் வெற்றி பெறுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் மறுமையில் சுவனத்தில் நபிகளாருக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 6 தன்மைகள் நம்மிடம் வர வேண்டும் என்பதை முதல் உரையில் அறிந்து கொண்டோம். இதை தவறாக புரிந்து கொண்டு வரம்பு மீறக்கூடிய நிலை பலரிடம் இருப்பதை பார்க்கலாம். முதலாவது அம்சமாக நாம் குறிப்பிட்ட அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த கட்டளையை பலரும் தவறாக புரிந்து கொண்டு மார்க்கம் சொல்லாத, மார்க்கத்தில் இல்லாத செயல்களை எல்லாம் அவர்களாகவே மார்க்கம் என்று முடிவு செய்து கொண்டு அல்லாஹ் இப்படித்தான் சொல்லி இருக்கிறான், ரசூலுல்லாஹ் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள் சொல்லி மார்க்கத்தில் இல்லாத, மார்க்கம் சொல்லாத செயல்களை செய்வதற்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறோம், ரசூலுக்கு கட்டுப்படுகிறோம் என்று சொல்லுவதை மார்க்கம் ஒருபோதும் ஏற்காது. அடுத்ததாக நபிகளாரை நேசிக்க வேண்டும் என்ற அந்த கட்டளையை தவறாக புரிந்து கொண்டு நபிகளாருக்காக பிறந்த நாள் கொண்டாடுவது, நபிகளார் மீது மௌலூது ஷரீஃப் ஓதுவது, மார்க்கத்தில் இல்லாத இது போன்ற காரியங்கள், நபிகளாரை பின்பற்றுகிறோம் என்ற பெயரால் கோதுமை ரொட்டி சாப்பிடுவது சுன்னத், ஒட்டகத்துல பயணம் செய்வது சுன்னத், கோவேறு கழுதையில பயணம் செய்வது சுன்னத் என்றெல்லாம் இன்றும் சில மார்க்க அறிஞர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சுர்மா இடுவது சுன்னத், எங்கேயுமே அந்த மாதிரிலாம் ஹதீஸ்ல இல்லை. அரேபியர்களுடைய பழக்கம் மார்க்கமாகாது. வஹி மூலமாக அல்லாஹ் தன்னுடைய தூதரை கொண்டு எதை நமக்கு கற்றுக் கொடுத்தானோ அவை மட்டும்தான் மார்க்கம். அரேபியர்களுடைய பழக்கம், அரபு நாட்டு வழக்கம், இதையெல்லாம் பலர் எந்த அளவுக்கு பேரிச்சம்பழத்தை கூட அது முஸ்லிம்களுக்கான பழம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, சவுதி அரேபியாவில் உள்ள டிவி சேனலுக்கு உள்ள அந்த லோகோ ஏதோ இஸ்லாமியர்களுக்கான புனித லோகோ என்று உலக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு முஸ்லிம்களுடைய கண்மூடித்தனமான நடவடிக்கைகள் இருக்கின்றன. அப்படியெல்லாம் வரவு மீறுவதை மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்காது. அன்பிற்குரியவர்களே, அடுத்து அனாதைகளை அரவணைக்கணுங்கிறது மார்க்க கட்டளை. ஆனால் அனாதை இல்லம் நடத்துகிறோம் என்ற பெயரால் வசூல் செய்து தங்களை வளப்படுத்திக்
பயன்படுத்தி கொண்டு எளிய மக்களுக்கு நாங்கள் அனாதைகளை அரவணைக்கணும்னு சொல்றாங்கல்ல, இதை மார்க்கம் ஒருபோதும் ஏற்காது. பெண் பிள்ளைகளை நல்ல விதமாக வளர்க்க சொல்லி மார்க்கம் சொல்லி இருக்கிறது. ஆனால் பெண் பிள்ளைகளை உங்களுடைய அடிமைகளை போன்று நடத்துவது, கேட்டா நாங்க அவளை நல்ல விதமா வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்றது, இதை மார்க்கம் ஒருபோதும் ஏற்காது. நற்பண்புகளோடு இருந்தால் சொர்க்கத்தில் நபிகளாருக்கு நெருக்கமாக இருக்கலாம் என்பதை தவறாக புரிந்து கொண்டு இவர்களாக சில பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி இதுவெல்லாம் நற்பண்பு, இதுவெல்லாம் நல்ல குணம்னு சொல்லுவதை மார்க்கம் ஒருபோதும் ஏற்காது. சஜிதாவை அதிகப்படுத்தினால் சொர்க்கத்தில் நபிகளாரோடு இருக்கலாம் என்பதற்காக இஸ்லாம் சொல்லாத, இஸ்லாத்தில் இல்லாத இஷ்ராக் தொழுகை, அவ்வாபின் தொழுகை, தஸ்மீர் தொழுகை என்றெல்லாம் தொழுகிறார்களே, இன்னும் சிலர் சுக்ரியா நஃபீல், தௌபா நஃபீல் என்றெல்லாம் தொழுகிறார்களே, இதையெல்லாம் இஸ்லாம் ஒருபோதும் ஏற்காது. அளவு, நேரம், பெயர் இதெல்லாம் இல்லாமல் நஃபீல் என்ற அடிப்படையில் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். தொழக்கூடாத நேரத்தை தவிர மற்ற நேரங்களை தொழுகலாம். சஜிதாவை அதிகப்படுத்த சொல்லி ரசூல்லா சொல்லிட்டாங்க. அப்படி அதிகப்படுத்தினா சொர்க்கத்துல என் கூட இருப்பேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மார்க்கம் சொல்லாத, மார்க்கத்தில் இல்லாத தொழுகைகளை கொண்டு சஜிதாவை அதிகப்படுத்துவதை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்காது. வேறுபாடுகளை புரிந்து கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.